Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor Grade 1, Unit 5, Programming in C++. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு PHP இருக்குது சிலபஸில் பாருங்கள் PHP. அதனால் அது சம்மந்தமான சில வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம. Introduction to Hypertext Preprocessor. Introduction to Hypertext Preprocessor. PHP இனுடைய விரிவாக்கம் Hypertext Preprocessor பார்க்கலாம் வாங்க. PHP Internet and Web-based online applications are performing very important role in business and என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அது நமக்கு தெரியும், இன்டர்நெட்டு, வெப் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 decades back a famous quote, if your business establishment is not on the internet online based, then your business will be out of business context. ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ். ஸோ பில் கேட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர். எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து இன்டர்நெட்டில் ஆன்லைன் பேஸ்டாக மாறலையோ அவங்க எல்லாமே பிஸ்னஸ்லேருந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. த வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் என்ஷூர்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் இன் ரியல் வேர்ல்ட் காம்படிஷன். ஸோ வெப் பேஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன் எல்லாமே கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. த லெகசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டிட் நாட் மீட் அவுட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் இன்டர்நெட் கான்செப்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் லேட்டஸ்ட் கான்செப்டுக்கு இன்னும் வரல. இன் ஏர்லியர் 1990s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னர்-லீ இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் வேர்ல்டு வைட் வெப். ஸோ டிம் பெர்னர்-லீ அவருன்றவர் வந்து இன்டர்நெட் வேர்ல்டு வைட் வெப் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். www வேர்ல்டு வைட் வெப் நமக்கு தெரியும், நிறைய முறை பார்த்துருக்குறோம். These concepts required a new set of programming language over the network communication. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷனில் ஒரு புது வழிமுறையை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். These programming languages are recently called as web scripting language. இது சம்மந்தமான அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கு இப்போ சமீப காலமாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். The web scripting languages has many policies which is easy to handle and solve the critical business problems around the world. In later 1990s many web scripting languages were introduced to support the internet online business. So இப்போ இருக்கக்கூடிய இந்த business problem தான் இந்த web scripting language வந்து தீர்த்து வச்சுச்சு. 1990ஸ்ல web scripting language நிறைய இன்ட்ரடியூஸ் ஆச்சு, இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணிச்சு. PHP is one of the most widely used and recognizable technologies in யூஸ் ஆன் த இன்டர்நெட். ஸோ அதில் ஒன்று தான் PHP வந்து ரொம்ப இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினலி PHP ஸ்டுட் ஃபார் பர்சனல் ஹோம் பேஜ். PHPனுடைய விரிவாக்கம் ஒரிஜினலாக என்ன அப்படின்னா பர்சனல் ஹோம் பேஜ். தோ மோர் ரீசென்ட்லி இட் ஹேஸ் பீன் சேஞ்ச் டு ஸ்டாண்ட் ஃபார் PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். இப்போ பெரும்பாலும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா PHP ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்கிறோம். However, no matter what it is called, PHP is a fundamental part of any dynamic web page. ரொம்ப முக்கியம். PHP is a fundamental part of any dynamic web page. Dynamic web page. PHP வந்து ஒரு dynamic web page. PHP Hypertext Preprocessor is a one of the important server side web and general purpose scripting language. ரொம்ப முக்கியம். server side web scripting language தான் PHP, invented by Rasmus Ledorf in 1994. Rasmus Ledorf in 1994 அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு PHP-யை. It is very simple and lightweight open source server side scripting language. Open source server side scripting language அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. simple lightweight open source server side scripting language. It can easily embed with HTML and other client side scripting languages. ஈஸியாக HTML கூடயும் அதர் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கூடயும் எம்பெடட் பண்ணிக்கலாம். லைக் CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அது கூடயும் நம்ம எம்பெடட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம். CSS நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ஒரு முறை பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் சாப்டர்ஸ் இருக்குது, அது ஒரு முறை பாருங்கள். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் ஆல்சோ கிரியேட்ஸ் டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் வெப் பேஜஸ் இன் தி ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து டைனமிக் இன்டராக்டிவ் வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் ஏ competitor and alternative for other server side scripting languages like Microsoft ASP Active Server Page and JSP Java Server Page. It is a competitor and alternative for other server side scripting language. So other server side scripting language நிறைய இருக்குது. Microsoft ASP, JSP, Java Server Page அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ASP பார்த்துருக்குறோம், Active Server Page ஃபுல்லாகவே பார்த்துருக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ASP. நீங்கள் எங்கே தன்னாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவ்வளோ ஃபுல்லாக ASP கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் இருக்குது,
நீங்கள் அந்த ஏஎஸ்பி ஃபுல் பார்ட் அப்படியே பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த சேனல்லையுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்காது இந்த மாதிரி. அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் இருக்குது. ரீசெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூசேஜ் டிபிக்ட் தட் 78.9% ஆஃப் வெப்சைட் ஆர் டெவலப்டு பை PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ பெரும்பாலும் PHP தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க நிறைய. PHP, ASP.NET, ஜாவா, ஸ்டாட்டிக்ஸ் ஃபைல்ஸு, ரூபி, ஸ்கேலா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், கோல்ட் ஃபியூஷன், பெர்லு, எர்லாங்கு இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு முறை பார்த்துக்கோங்க என்னென்ன ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் புதுசாக இருக்குது பாருங்கள், நம்ம இப்போ தான் பார்ப்போம். வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். PHP scripting language can be executed via an interpreter which is installed in the Web Servers or CGI, Common Gateway Interface. CGI னுடைய விரிவாக்கம் Common Gateway Interface. ஸோ PHP scripting language வந்து ஒரு இன்டர்பிரேட் மூலிமா எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், which is installed in the Web Servers. வெப் சர்வர்ஸில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும், அல்லது CGI Common Gateway Interface அது மூலிமா நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். Most of the web servers such as Apache, Tomcat, மைக்ரோசாஃப்ட் IIS இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர், IIS னுடைய விரிவாக்கம் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர் சப்போர்ட்ஸ் த PHP இன்டர்பிரேட்டர் மாடல். ஸோ பெரும்பாலும் இந்த அப்பாச்சி, மைக்ரோசாஃப்ட் IIS இதெல்லாம் வந்து இந்த PHP சப்போர்ட் பண்ணுது. PHP is an open source community development initiation. It has many versions to ensure quality and ease of web development activities. The current version of PHP 7.3 is released by the official team on 30 November 2017. ஸோ 2017 அப்போ வந்து PHP 7.3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இப்போ 2021 இப்போ ஏதாவது PHP ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன் தி எவால்யூஷன் ஆஃப் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர், various critical networks related problems are getting resolved by client server architecture model. In the evaluation of network architecture இப்போ வந்து எவால்யூட் ஆகிட்டு வருது. அதில் வந்து வேரியஸ் கிரிட்டிக்கல் நெட்வொர்க்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வரும் கண்டிப்பாக. ஆர் கெட்டிங் ரீசால்வ்ட் பை கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ஸோ அது எல்லாமே வந்து எதை மூலிமா தீர்த்து வைக்கலாம் அப்படின்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் மூலிமா தீர்த்து வைக்கிறாங்க. த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரடியூஸ் அப்ளிகேஷன் ஷேரிங் மெக்கானிசம் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஓவர் த நெட்வொர்க். அது இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, இன்ட்ராநெட்டாக இருந்தாலும் சரி, டூ டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ் மூலிமா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இன்ட்ரடியூசஸ் அப்ளிகேஷன் ஷேரிங் மெக்கானிசம் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஓவர் த நெட்வொர்க். இது ஃபுல்லாகவே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் 1990s இன்டர்நெட் வாஸ் எமர்ஜிங் இன் தி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃபீல்டு. தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நெட் இம்ப்ளைஸ் தட் an application is shared by more than one hardware, either it could be a server or client machine. ஸோ 1990sல இன்டர்நெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நெட்வொர்க்கில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. த மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இன்டர்நெட் இம்ப்ளைஸ் தட் an application is shared by more than one hardware. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹார்ட்வேரை ஷேர் பண்ணிக்கிறது தான் அதனோட முதல் மெயினான அப்ஜெக்டிவ் இல்லைங்களா. இட் குட் பி எ சர்வர் ஆர் கிளைண்ட் மிஷின். சர்வராக இருக்கலாம் அல்லது கிளைண்ட் மிஷினாக கூட இருக்கலாம். நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறதும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் அதனுடைய மெயின் ஆப்ஜெக்ட். தி சர்வர் இஸ் எ ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின் விச் கேன் ரன் மோர் தேன் ஒன் அப்ளிகேஷன் concurrently. The server is a high performance hardware machine which can run more than one application concurrently. ஒரே நேரத்தில் 2-3 அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ண முடியும் சர்வரில். ஹார்ட்வேர் மிஷின் வந்து ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். த கிளைண்ட் இஸ் எ செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின் விச் இஸ் கனெக்டட் வித் சர்வர் இன் தி நெட்வொர்க். ஸோ கிளைண்ட் அப்படின்றது சர்வரோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெஷின். அது இன்டர்நெட் மூலிமாவோ இன்ட்ராநெட் மூலிமாவோ இருக்கலாம். அதுக்கு தனி ஹார்ட்வேர் இருக்கும், தனி செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின். இட் குட் சென்ட் த ரெக்வஸ்ட் அண்ட் ரிசீவ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சர்வர் ஹார்ட்வேர். ஸோ இந்த கிளைண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணும் சர்வருக்கு, அப்புறம் ரிசீவ் பண்ணும். சர்வர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதை ரிசீவ் பண்ணும். The server and client are also called as service provider and service requester respectively. The server என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர்னும், கிளைண்ட் என்ன சொல்கிறோம்னா சர்வீஸ் ரெக்வஸ்டர்னும் சொல்கிறோம். சர்வரை சர்வீஸ் ப்ரொவைடர்னும் கிளைண்ட்டை சர்வீஸ் ரெக்வஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்ட் மாடல் பாருங்கள். கிளைண்ட்டு நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு. டேட்டாபேஸ் சர்வர் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு. இதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ஸோ டேட்டாபேஸ் சர்வர் அது நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. டேட்டாபேஸ் சர்வரையும் கிளைண்ட்டையும் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர்,
N அல்லது மல்டி அல்லது 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்காங்க. சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் த சர்வர் அக்சஸ்டு பை கிளைண்ட். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சர்வரில் யூஸ் பண்ணுறாங்க, கிளைண்ட் அக்சஸ் பண்ணுறாங்க. The client application runs inside the server machine itself. The client application runs inside the server machine itself. So server machine la client application run ஆகுது. This acts as a single layer interaction. This act as a single layer interaction. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, single layer interaction. இதான் single tier architecture அப்படின்னு சொல்லிட்டு பேர். single layer interaction பாருங்க, client computer ஃபைல் சர்வர் அதுக்குள்ள இட் செல்ஃப் ஒர்க் ஆகுது. அதுதான் ஸோ சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். இதுக்கு பேர் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்னு பேர். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். அடுத்தது 2 டயர் ஆர்கிடெக்சர். திஸ் ஆர்கிடெக்சர் இஸ் யூஸ்டு ஃபார் த சர்வர் accessed by client as 2 layer interaction. This architecture is used for the server. சர்வருக்காக யூஸ் பண்ணுறது. accessed by client access பண்ணுது as 2 layer interaction. 2 layer interactionோட access பண்ணுது. பாருங்க, client tier, database server, such as client layer in tier 1 and server layer in tier 2. So client tier 1, server layer 2. ஸோ இதான் வந்து 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். 2 டயர் ஆர்கிடெக்சர் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா கிளைண்ட் லேயர், செகண்ட் லேயர் இருக்குது சர்வர் லேயர். இது 2 டயர் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட்டு மல்டி ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர். திஸ் ஆர்கிடெக்சர் யூஸ்டு ஃபார் த சர்வர். சர்வர் தான் இதுவும் யூஸ் பண்ணுது. அக்சஸ்டு பை கிளைண்ட் த்ரோ மோர் தேன் 1 லேயர் இன்ட்ராக்ஷன். ஸோ மோர் தேன் 1 லேயர் இன்ட்ராக்ஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த ப்ரோக்ராமர் குட் டிசைட் த கவுண்ட் ஆஃப் பிஸ்னஸ் லாஜிக் லேயர்ஸ் அக்கார்டிங் டு த சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ். தட் இஸ் த reason this model is also known as multi 3 tier architecture. ஸோ ப்ரோக்ராமர் தான் முடிவு பண்ணுறாரு என்னென்ன சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் தேவை அப்படின்றதெல்லாம் ப்ரோக்ராமர் முடிவு பண்ணுறாரு. அதனால தான் இது வந்து மல்டி ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பிஸ்னஸ் லாஜிக் லேயர்ஸை பொறுத்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிளைண்ட் டயர், பிஸ்னஸ் லாஜிக் டயர், இது அப்ளிகேஷனுக்கோட கனெக்ட் ஆகுது, அது டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகுது. மொத்தம் 3 டயர் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் எனி ஒன் த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல். ஏதாவது ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடலில் தான் பெரும்பாலும் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எல்லாமே ஒர்க் ஆகுது. வெப் சர்வர் இஸ் சாஃப்ட்வேர் விச் இஸ் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப் சர்வர் இஸ் சாஃப்ட்வேர். வெப் சர்வர் இஸ் சாஃப்ட்வேர் விச் இஸ் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். வெப் சர்வர் இஸ் சாஃப்ட்வேர் விச் இஸ் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வெப் சர்வர்னா என்னென்னு. வெப் சர்வர் இஸ் சாஃப்ட்வேர் விச் இஸ் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். இட் டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை கம்பைல் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே இந்த வெப் சர்வர் தான் செய்யுது. அது ஒரு சாஃப்ட்வேர். எங்கே ரன் ஆகுது அப்படின்னா சர்வர் ஹார்ட்வேரில் ரன் ஆகுது. ஸோ சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று கிளைண்ட் சைடு, இன்னொன்று சர்வர் சைடு. ஸோ வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிளைண்ட் சைடு, இன்னொன்று சர்வர் சைடு லாங்குவேஜ்னு. PHP is completely different from client side scripting language like JavaScript. ஸோ JavaScript பார்த்தீங்கன்னா client side scripting language. PHP வந்து server side scripting language. The PHP code entirely execute on web server. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. PHP code entirely execute on web server which is installed in the remote machine and it is generating HTML code which is sent to the user. ஸோ ரிமோட் மெஷினில் இன்ஸ்டால் ஆயிருக்கு இந்த வெப் சர்வர். அங்கே தான் எக்ஸிக்யூட் ஆகுது PHP கோடு. அது என்ன பண்ணுதுன்னா HTML கோடை ஜென்ரேட் பண்ணுது. HTML கோடை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை யூசருக்கு சென்ட் பண்ணுது. HTML கோடு தான் யூசருக்கு சென்ட் பண்ணுது. அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ASPலையும் இதே மாதிரி தான். ASP நம்ம சேனலில் இருக்குது, வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது, பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த யூசர் ரிசீவ்ஸ் த HTML கோட் அண்ட் see the website contents via internet browser in their computer or laptop. ஸோ யூசர் என்ன பண்ணுறாங்க, அந்த வெப்சைட் கண்டென்ட்டை இன்டர்நெட் ப்ரௌசர் வழியாக பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் மூலிமா. PHP ஆல்சோ சப்போர்ட்ஸ் OOPS, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். PHP வந்து OOPS சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. இட் இஸ் அப்ளிகபிள் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் OOPS ஃபியூச்சர்ஸ் சச் as கிளாஸ், ஆப்ஜெக்ட் அண்டு இன்ஹெரிட்டன்ஸ். OOPSனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னா கிளாஸு, ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையுமே இந்த PHP சப்போர்ட் பண்ணுது. ஸோ PHPயில் இந்த படம் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ASPலையும் இதே மாதிரி ஒரு படம் நான் போட்டிருக்கேன், அது ஹேண்ட் ரிட்டனாகவே நான் நடத்தியிருக்கேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். வெப் ப்ரௌசர் HTTP ரெக்வஸ்ட் பண்ணுது, PHP எக்ஸிக்யூஷன், PHP கோடு வருது, வெப் சர்வர்
திரும்பியும் வெப் ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இது ரெக்வஸ்ட் பண்ணுது, இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த அம்புக்குறி இந்த பக்கம் இருக்குது, இந்த அம்புக்குறி இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. வெப்சைட் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் வெப் சர்வர் டு ப்ரௌசர். Web server installation and configuration files. Web server software that runs on server hardware. ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெப் சர்வர் சாஃப்ட்வேர் வந்து சர்வர் ஹார்ட்வேரில் தான் இன்ஸ்டால் பண்ணணும், அங்கே தான் ரன் ஆகுது. Governs the server side scripting compilation into an intermediate byte code that is then interpreted by the runtime engine. So byte code மாற்றி intermediate மூலிமா byte code மாற்றி runtime engine மூலிமா interpret பண்ணுது. Web server software is available as open source or licensed version in the market. Recent statistics of web server usage depicts that more than 130% websites are running under the open source web server such as Tomcat, Apache, NGINX. So web server software line என்ன இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Apache, Nginx, Microsoft IIS, Lightspeed, Google Servers, Node.js, Tomcat, Apache Traffic Server, Idea Web Server, Tenjin, Cowboy, Lightpad இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. The following are the steps to install and configure Apache HTTPD web server and a PHP model in Windows Server machine. ஸோ Apache எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் சர்வர் Apache ஃபவுண்டேஷன் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப் URL மூலிமா டவுன்லோட் பண்ணி .msi ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவே டிஃபால்ட்டாக போர்ட் நம்பர் எடுத்துக்கும் 130 or 130 அந்த மாதிரி போர்ட் நம்பர் அதுவே எடுத்துக்கும். Once the user finishes the web server software is installed and configured on server hardware machine as a service, அது ரெடி ஆகிடுது PHP ஒர்க் பண்ணுறதுக்கு. To test the installation of Apache HTTPD web server, enter the following URL from your web browser which is installed in your client machine. ஸோ கிளைண்ட் மெஷினில் நம்ம இதை அடித்தோம் அப்படின்னாக்க ஒர்க் ஆச்சுன்னா இட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெப் பேஜில் நம்ம பார்த்துக்கலாம், அவுட்புட் வரும். Step 4 என்னன்னா, administrator user can start, stop and restart the web server service at any time via Windows control panel. Windows control மூலமா நம்ம administrator control பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Once the services stops, the client machine will not receive the response message from the server machine. ஸோ சர்வர் கிட்ட இருந்து கிளைண்ட் வந்து எந்த மெசேஜும் ரெஸ்பான்ஸோ ரிசீவோ பண்ண முடியாது ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டா. 5வது ஸ்டெப், வெப் சர்வர்ஸ் கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஃபைல் httpd.config is located in the conf directory under the Apache installation directory. Apache installation directoryல conf அப்படின்ற directoryல இந்த httpd.conf அந்த ஃபைல் இருக்கும். Edit this file and enable the PHP module to run PHP scripting language. ஸோ இதை எடிட் பண்ணி நம்ம PHP மாடலில் ரன் பண்ணிக்கலாம். PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஒர்க் பண்ணுறதுக்கு. வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியமாக அடைந்தே திருவும். நன்றி.